நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் டிஸ்க்ளைமர பார்த்துக்கங்க. இந்த வீடியோல நெறைய முக்கியமான தகவல் இருக்குங்க. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். இன்னைக்கு மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங் பிரஷருங்க. எல்லா இண்டெக்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, செல்லிங் தான். ஒரு இண்டெக்ஸ் கூட பார்த்தீங்கன்னா, கிரீனே கிடையாது. நிஃப்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, 1% மேல பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டவுன் இன்னைக்கு. நிஃப்டி நெக்ஸ்ட் 50 டவுனு. அதுக்கப்புறம் பேங்க் டவுனு. ஐடி, எஃப்எம்ஜிஜி, மிட் கேப், ஸ்மால் கேப்லாம் 2, 2% இன்னைக்கு என்னோட போர்ட்ஃபோலியோலாம் ஆல்மோஸ்ட் 3% மேல டவுனுங்க. நிஃப்டி ஆட்டோ, எஃப்எம்ஜிஜி, ஐடிலாம் 2% மேல டவுனு. பயங்கர இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. அதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்க அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கன்டினியூவா வந்து நம்ம மட்டும் கிடையாது. யார் யாரு ரஷ்யாகிட்டேருந்து ஆயில் வாங்குறாங்களோ, அவங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, 500% தாரிஃப் போட போணும் அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் வந்த பிறகு, மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபியர்னஸ் வந்துருச்சு. எல்லாருக்குமே ஒரு பயம் வந்துருச்சு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா இன்வெஸ்டர் என்ன பண்ணிட்டாங்க, அவங்கவங்க எது எது ப்ராஃபிட்ல இருக்கோ நெறைய பேரு, நம்மலாம் வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இப்ப தான் வந்து வாங்கியிருப்போம். சில இன்வெஸ்டர்லாம் வந்து ஸ்மார்ட் இன்வெஸ்டர்லாம் என்ன பண்ணுவாங்க, நல்ல ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஒரு கோல் இண்டியானா அந்த ஸ்டாக்லாம் ரூ. 50 ரூ. 60க்குலாம் வாங்கியிருப்பாங்க. அவங்க என்ன பொசிஷன் வந்து கம்மி பண்ணுவாங்க. இந்த மாரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கடுமையான ஒரு செல்லிங்கு. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா, 8,00,000 கோடிக்கு மேல இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பாருங்க 8,00,000 குரோர் அது மார்க்கெட் கேபிட்டல் வந்து செல் ஆஃப் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு செல் ஆஃப் இன்னைக்கு. ஆமா. அதுக்காண்டி நம்ம பேனிக் ஆக வேண்டியதில்ல. நம்ம ஒரு நல்ல ஸ்டாக்ல இன்வெஸ்ட் பண்ணியிருந்தோம்னா, நம்ம லாங் டர்ம் வெயிட் பண்ணும்போது நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். மார்க்கெட் இருக்குங்கிறது எப்போதுமே ரிஸ்க் தாங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, ஏற்றத்தாழ்வு கண்டிப்பா மார்க்கெட்ல இருக்கும். ஒரு நாள் மார்க்கெட் ஏறும், ஒரு நாள் இறங்கும். அது எல்லாருக்குமே தெரியும். மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு லாஸ்ட் ஒரு 2, 3 இயர்ஸா இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா தெரியும். இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஒரு சைடு வேல தான் போயிட்டு இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஸ்டாக்ல நீங்க வந்து கன்டினியூவா இன்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. கண்டிப்பா ஒரு லாங் டர்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ரிட்டர்ன், நல்ல ஒரு வெல்த் கிரியேட் பண்ணி குடுக்கும். அதனால நீங்க பயப்பட வேண்டியதே இல்ல. நெறைய முக்கியமான தகவல் இருக்கு. நம்ம ஒன்னொன்னா பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பாரத் கோலுடைய ஐபிஓ வந்திருக்கு. இந்த ஐபிஓ தான் வந்து பார்த்தீங்கன்னா, மெயின் போர்ட் ஐபிஓல ஃபர்ஸ்ட் ஐபிஓ 2026ல நம்ம ஆல்ரெடி பேசியிருக்கோம். கோல் இண்டியாவோட ஐபிஓ இது. ஆமா. ஒரு அருமையான ஒரு ஐபிஓ. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, எல்&டி. எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஆர்மில ஒரு பார்ட்னர் போட்டிருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ்னு சொல்லலாம் எல்&டி. எல்&டி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 52 வார ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. எல்&டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, குட் நியூஸ் வந்துகிட்டே இருக்குங்க. ரைட்டெலுக்கு இந்த மாரிக்கு அடிக்கடி ஆர்டர் கிடைக்கும். ஒரு பியூசி செக்டார் நல்ல அருமையான ஸ்டாக்ன்னு சொன்னா, அது ரைட்டெல் தான். எனக்கு ரொம்ப புடிச்சமான ஒரு ஸ்டாக் தான் ரைட்டெல். ரைட்டெல் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, ஐடி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல, அதுக்கப்புறம் டேட்டா சென்டர் நெறையா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ப்ராஜெக்ட் கிடைச்சுக்கிட்டே இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 102 கோடி வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஐ ரைட்டெல்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்டர் கிடைச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இது பிக்கஸ்ட் பியர்ன்னு சொல்லியிருக்காங்க டாக்டர் ரெட்டிக்கு. டவுன் சைடு குடுத்துருக்காங்க. முக்கியமா சிட்டி வந்து என்ன சொல்றாங்கன்னா, 26, 27% வந்து பார்த்தீங்கன்னா, டாக்டர் ரெட்டி வந்து பார்த்தீங்கன்னா, வரும்னு சொல்லியிருக்காங்க. 990 கீழ வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 1200, 1100 இது ஆயிட்டு இருக்கு. டாக்டர் ரெட்டி. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன, இவங்களுடைய வெயிட் லாஸ் இது வந்து மெடிசின் வந்து பார்த்தீங்கன்னா, நோவா வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ப்ராப்ளத்தில இருக்கு. இவங்களுடைய லைசென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்பயர் ஆகுற அன்னைக்கு 2024ல. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இவங்களோட ரினியூ வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகும். அதனால வந்து டாக்டர் ரெட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 28% டவுன் சைடுன்னு சொல்லியிருக்காங்க சிட்டி. இந்த ஸ்டாக்க நான் வச்சிருக்கேன் டாக்டர் ரெட்டி. லாஸ்ட் 2 இயர்ஸா இருக்கு. ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இல்லங்க. அடுத்தது ரேட்கெயின் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம வீடியோல அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக் தான். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க. ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பேண்ட் பார்ட்னர்ஷிப் ஏஐ வாய்ஸ் சொல்யூஷன் சொல்லிட்டு, யூரோப்பியன் கம்பெனியோட விவா யூரோப்பியன் கம்பெனியோட இது வந்து பார்த்தீங்கன்னா, ரேட்கெயினுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். அடுத்தது பிஎன் கதில் பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய Q3 பிசினஸ் அப்டேட் குடுத்திருக்காங்க. 138% வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் டேல வந்து பார்த்தீங்கன்னா, தசராவுல வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ரினியூவல் வந்து பார்த்தீங்கன்னா, 227 கோடி. ஒரு அருமையான ஒரு சூப்பரான ஒரு Q3 பிசினஸ் பண்ணியிருக்காங்க ஒரே நாள்ல. இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோ ரேட்ல தான் இப்போதைக்கு ரீசென்ட்டா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அதோடைய சார்ட்ட நம்ம பார்க்கலாம். ஒரு நண்பரோட கேட்டிருந்தாரு. என்னங்க பிஎன் கதிர் வந்து இறங்கியிருக்கு அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கு வந்து நார்மலாவே எல்லா ஸ்டாக்குமே இன்னைக்கு டவுன் தாங்க. அதனால வந்து ப்ராஃபிட் புக்கிங் தான். இதோட பாருங்க அந்த அளவுக்கு கூட பெருசா ஒண்ணும் இறங்கல. ஒரு 2%, 3% தான் இறங்கியிருக்கு. நேத்து கோல்டு ஸ்டாக் எல்லாமே அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்குமே தெரியும். ஆர்விஎன்எல் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஸ்டாக் தான். ரயில்வே செக்டார்ல உள்ள ஒரு முக்கியமான ஸ்டாக்கு. கன்டினியூவா ஆர்டர் கிடைச்சிட்டே இருக்கு. 201 கோடிக்கு ஆர்டர் கிடைச்சிருக்கு ஆர்விஎன்எல். ரயில்வே ஸ்டாக் எல்லாமே ரீசென்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு. ரயில்வே ஸ்டாக்குடைய வீடியோ நம்ம போட்டிருக்கோம். டாப் 5 ரயில்வே ஸ்டாக்ன்னு சொல்லிட்டு வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா 2026ல கவர்மெண்ட் மேபி வந்து
ஒரு ரயில்வே ப்ராஜெக்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கூடுதலான அமௌண்ட் ஒதுக்குறாங்கன்னா, கண்டிப்பா ரயில்வே ஸ்டாக் எல்லாமே நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு எனக்கு. அதனால ரயில்வே ஸ்டாக் வந்து அந்த வீடியோ பார்க்காம போய் பாருங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இது ட்ரெண்ட் லைன பிரேக் அவுட் பண்ணிட்டு மறுபடியும் உள்ள வந்துருச்சு இந்த ஸ்டாக்கு டெக்னிக்கல் படி. அடுத்தது நம்ம பார்க்க போற ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிரஸ்டீஜ் எஸ்டேட். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில வந்து ஒரு 17 ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா, அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. இது ஒரு குட் நியூஸ் சொல்லலாம். பிரஸ்டீஜ் எஸ்டேட் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, ரியல் எஸ்டேட் அபார்ட்மெண்ட் கட்டி விக்கிறாங்க. ஒரு நல்ல மிகப்பெரிய கம்பெனி சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, பிபிசிஎல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அவார்டு கிடைச்சிருக்கு. 4177 கோடிக்கு வந்து அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கியம் யார்ட்டருந்து கிடைச்சிருக்குன்னா, டெக்னிப் எனர்ஜி மூலமா கிடைச்சிருக்கு இவங்களுக்கு. டெக்னிப் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஜெர்மன் யூரோப்பியன் கம்பெனி தான் அது. இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மும்பை ரிஃபைனரி ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்கு. ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட். ஸ்டாக் என்னமோ இன்னைக்கு 4% மேல தான் டவுனா இருக்கு. ஆனா ஸ்டாக் நல்ல ஒரு 52 வாரம் ஹைல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. பிபிசிஎல் நல்ல ஒரு டிவிடெண்ட் குடுக்குற ஸ்டாக், ஒரு கவர்ன்மெண்ட் ஸ்டாக்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி டாப் லூசர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஹிண்டால்கோ இண்டஸ்ட்ரீஸ், ஜியோ ஃபைனான்சியல், அப்புறம் விப்ரோ, ஓஎன்ஜிசி. நிஃப்டி டாப் கெய்னர்ல வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஜொமேட்டோ, எஸ்பிஐ லைஃப், ஐசிஐசிஐ பேங்க், பஜாஜ் ஃபைனான்ஸ். ஐசிஐசிஐ பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்து பார்த்தீங்கன்னா, அப் மூவ்மெண்ட்ல இருக்கு. நம்ம ரீசென்ட்டா கன்டினியூவா பார்த்துட்டு இருக்கோம் ஒரு 3 நாளாவே. நல்லா பேங்க் செக்டார்ல வந்து ஐசிஐசிஐ பேங்க் சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் இங்க பாருங்க. 1, 2, 3, 4, 5 நாளா வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ஒரு ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஐசிஐசிஐ பேங்கை பத்தி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நிஃப்டியோடைய சார்ட்ட பார்க்கலாம். எப்படி இருக்குன்னு. நிஃப்டி 50 இண்டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி லாங் டேர்மா வந்து பாருங்க அக்டோபர் மாசத்துலேருந்து ஒரே சைடு தான். மறுபடியும் பார்த்தீங்கன்னா, இதுதான் முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். எந்த சப்போர்ட்னா, டிசம்பர் 10ஆம் தேதி உள்ள சப்போர்ட் தான் முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். நிஃப்டி பேங்க் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் இண்டெக்ஸ். பேங்க் இண்டெக்ஸ்னு பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர்ல தான் இருக்கு. ஒரு சைடு வேல தான் இருக்கு. அதுக்கப்புறம் ஹெச்டிஎஃப்சி பேங்க் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். நல்ல ஒரு நேத்து ஒரு முக்கியமான லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருந்துச்சு. இங்க பாருங்க இன்னைக்கும் கூட அது அந்த இத வந்து குளோசிங் கீழ வைக்கிற மாரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா விடல. ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் சைட்ல தாங்க இருக்கு. முக்கியமான ஒரு இது. லாங் டெர்ம் அதாவது பார்த்தீங்கன்னா, 2025 ஏப்ரல் உடைய லோல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்குங்க. பாருங்க எத்தன ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 9, 10 மாசமா வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சைடு வேல தான் இருக்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்மால் கேப் நம்ம பார்த்துடலாம். ஏன்னா வந்து நம்ம எல்லாருமே வந்து ஹோல்ட் பண்றது வந்து பார்த்தீங்கன்னா, நிஃப்டி ஸ்மால் கேப் ஸ்டாக் தான் ஹோல்ட் பண்றோம். அதனால இங்க பாருங்க நல்லாவே தெரியும். ஸ்மால் கேப் ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு டவுன் ட்ரெண்ட் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு. நிஃப்டி மிட் கேப் இன்னைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிட் கேப் அதுவும் பாருங்க இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். இங்க பாருங்க ஒரே ஏரியால தான் சைடு வேலயே தான் போயிட்டு இருக்குங்க. பார்த்தீங்களா? எத்தன வாட்டி பாருங்க. அந்த ஒரே லொகேஷன்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக்லாம் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ். நிஃப்டி ஐடி இண்டெக்ஸும் பாருங்க இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். ஆமா. இன்னைக்கு வந்து முக்கியமான பங்கு நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு. நான் என்னுடைய போர்ட்ஃபோலியோ இருக்கக்கூடிய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ட்ரையல் அதோட ரிசல்ட் வந்திருக்கு. ஆனா ஸ்டாக் வந்து பாருங்க இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர். அது முக்கியமான காரணம் என்னன்னா, அவங்களுடைய கம்பெனியோட சிஎஃப்ஓ வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு இது பண்ணியிருக்காங்க. அதாவது ரிசைன் பண்ணியிருக்காங்க. அந்த ஒரு பேட் நியூஸா என்னன்னு தெரியல. இன்னைக்கு ஸ்டாக் நல்ல ஒரு டவுனு. ரிசல்ட் வந்திருக்கு. ரிசல்ட் நம்ம பார்க்கலாம். இயர் ஆன் இயர், குவார்ட்டர் ஆன் குவார்ட்டர் 2மே பார்த்தீங்கன்னா, அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸு. லாஸ்ட் இயர் செப்டம்பர்ல 540 கோடி சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. செப்டம்பர்ல இது டிசம்பர்ல, அதுக்கப்புறம் செப்டம்பர்ல 428 2யுமே வந்து பார்த்தீங்கன்னா, பீட் பண்ணியிருக்கு. இயர் ஆன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா, 29%, EBITDA 39%, நெட் ப்ராஃபிட் பாருங்க 50, 16, 71. இபிஎஸ்ஸும் பாருங்க சூப்பரான ஒரு அருமையான ஒரு ரிசல்ட் குடுத்துருக்காங்க ட்ரையல். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டுக்கு புடிக்கல. அதனால இன்னைக்கு சிஎஃப்ஓ வந்து ரிசைன் பண்ணனால, இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங் பிரஷர் இங்க பாருங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல ஒரு அப் மூவ் ஆயிட்டு, மறுபடியும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ல தான் இப்ப வந்து ட்ரையல் வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, எம்பி ஆக்ரோ புரொடக்ஷன் ஒரு கம்பெனி இருக்கு. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் குடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி ரிசல்ட்டும் நல்லாவே இருக்குங்க. இயர் ஆன் இயர் சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கீங்க பாருங்க. சேல்ஸ் 116 கோடி, EBITDA வந்து பார்த்தீங்கன்னா 69, நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 79, இபிஎஸ் பார்த்தீங்கன்னா 77. நல்ல ஒரு அருமையான வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் குடுத்துருக்காங்க. எம்பி எனர்ஜி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, எம்கோ எலிகான்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி. இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, ரிசல்ட் குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு அருமையான ரிசல்ட் குடுத்துருக்காங்க இந்த கம்பெனியும். இன்னைக்கு வந்து ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்ல எப்படி இருக்கு பாருங்க. இன்னைக்கு பாருங்க. சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணுச்சு பாருங்க. எல்லா ஸ்டாக்குமே நெகட்டிவ்ங்க. இந்த பாருங்க இந்த ரிசல்ட் குடுத்தனால இந்த ஸ்டாக்க பாருங்க. அருமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கு இந்த ஸ்டாக்கு. ம். 9%ங்க. இந்த மார்க்கெட் ஸ்டாக் தாங்க நம்ம போர்ட்ஃபோலியோல வச்சுக்கணும். என்ன பண்றது? இந்த ஸ்டாக்கையும் பார்க்கலாம். இது நல்ல ரிசல்ட் குடுத்த ஸ்டாக் தான். இதுவும் இன்னைக்கு அடிச்சு இறக்கியிருக்காங்க. 6%க்கு மேல இறங்கியிருக்கு இந்த ஸ்டாக்கும். ஆமா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சாந்தூர் மேகசின் இந்த ஸ்டாக் நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு.
மைண்டெக் 2, 3 நாளா ஏறிட்டு அதுவும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஜேக்லின் ப்ரீபெய்டு இன்னைக்கு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு இந்த ஸ்டாக்கு. எல்லாரும் பாருங்க முக்கியமான ஒரு ட்ரேட்ல தான் இன்னைக்கு ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சில்வர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா, டபுள் டாப் மார்க்கெட் தெரியுங்க. கொஞ்சம் கவனமா இருங்க. ஈபேக் டூரபிள் அதுவும் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரு. ரீசென்ட்டாட்டு ரயில்டெல் இன்னைக்கு 4% மேல செல்லிங் ப்ரெஷரு. ஐநாக்ஸ் விண்ட் முக்கியமான சப்போர்ட்ல தான் இப்ப ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. 2023 சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. சென்கோ கோல்டு 4%. ஆமா, நேத்து நல்ல ஒரு அடி அடின்னு அடிச்சு மேல ஏத்துனாங்க. இன்னைக்கு நல்ல ஒரு டவுனு. சுவிட்சர்லாந்து வந்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தாங்க ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஆமா, இன்னைக்கு எல்லாமே என்பிசிசி நான் ஆல்ரெடி டெலிகிராம்ல ஷேர் பண்ணியிருந்தேன். எப்போதுமே ஒரு ஸ்டாக்க ஹைட்ல வாங்காதீங்க. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க சொல்லியிருந்தேன். இப்ப பாருங்க நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. ஆமா. இந்த 2025 செப்டம்பர் ஒரு முக்கியமான சப்போர்ட்டா இருக்கும். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு 2025 ஏப்ரல் ஒரு சப்போர்ட்டா இருக்கும். என்பிசிசிக்கு. மோசிப் ஒரு முக்கியமான ஒரு சப்போர்ட்ல தான் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. ஒரு செமிகண்டக்டர் செக்டார்ல உள்ள ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய ஸ்டாக் இன்னைக்கு எல்லாமே ஹைனஸ்லாம் வந்து பாருங்க, நல்ல ஒரு டவுனு. அதுக்கப்புறம் டைம் டெக்னோ பிளாஸ் நம்ம பார்க்குற ஒரு ஸ்டாக்கு. பிஎஸ்சி வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு டவுன் இல்லங்க. ஆமா. ஐடிசி ஹோட்டல் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த முக்கியமான சப்போர்ட் இந்த 2025 மார்ச் சப்போர்ட்டுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். இது ஐடிசி ஹோட்டலு. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பெருசா ஒண்ணும் இறங்கலங்க. ஆமா. அந்த இதிலேயே பார்த்தா ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஐடிசி. ஐடிசி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப்பு. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா, 50% வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டாக் டவுன்ல தான் இருக்கு. இங்க பார்த்தா தெரியும் ஹைலேருந்து. ஹைலேருந்து பார்த்தீங்கன்னா 50% 50% இல்ல 35%. 35% வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு லார்ஜ் கேப் ஸ்டாக் வந்து டவுனுங்கிறபோது பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லலாம். டாடா மோட்டார் பேசஞ்சர் வெஹிக்கிள் கன்டினியூவா மறுபடியும் டவுன்ல தாங்க இருக்கு. இங்க பார்த்தா தெரியும். கன்டினியூவா 3 டேஸ் டவுன்ல தான் இருக்கு. முக்கியமான சப்போர்ட்டு இங்க ப்ரீவியஸ் சப்போர்ட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் 2025 ஏப்ரல் அதோடைய சப்போர்ட் இருக்கு. பார்க்கலாம். அதுக்கு கீழ டவுன் போகாதுன்னு நெனைக்கிறேன். இது டாடா மோட்டார்ஸு. அதுக்கப்புறம் நம்ம வாட்சஸ்ல உள்ள ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, பிஹெச்எல். பிஹெச்எல் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபைனான்ஸ் மினிஸ்டர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பேட் நியூஸ் வந்துச்சு. நான் டெலிகிராம் குரூப்ல ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு என்ன சொல்றது, லோவர் சர்க்யூட் ஆயிருச்சு. காலையில பார்க்கும்போது ஒரு 14% மேல இருந்தது. குளோசிங் டைம்ல ஒரு 10% மேல நல்ல ஒரு டவுனு. இந்திரபிரசாத் இது ஹாஸ்பிட்டலு. நம்ம நண்பர்கள் அடிக்கடி டெலிகிராம்ல கேட்டுட்டே இருந்தீங்க. இந்த சப்போர்ட்ட உடைக்குமா? அந்த சப்போர்ட்ட உடைக்குமான்னு சொல்லியிருந்தேன். நான் கண்டிப்பா உடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அத பாருங்க கரெக்ட்டா அந்த சப்போர்ட்ட பிரேக் பண்ணி டவுன்ல வந்துட்டுருக்கு. இந்திரபிரசாத் ஹாஸ்பிட்டலு. நெறைய நண்பர்கள் கேட்ட ஸ்டாக் இது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு பிளாக் பாக்ஸு அதுவும் நல்லா டவுனு. ஜெனூஸ் பவர் அதுவும் பார்த்தீங்கன்னா, முக்கியமான சப்போர்ட்ட பிரேக் பண்ணி தான் வந்துட்டுருக்கு. அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா, இந்த ஏரியால இருக்கு. 2025 மேல உள்ள ஒரு சப்போர்ட். ஆனந்த் ராஜ் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இண்டோ ஃபார்மு நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நான் சிடிஎஸ்எல் சிடிஎஸ்லாம் இன்னைக்கு 2% முக்கியமான சப்போர்ட் தான் இருக்கு. பிஜிஎல் அதுவும் பார்த்தீங்கன்னா, அந்த பிரேக் அவுட் பண்ண மாரி தெரிஞ்சது. பார்த்தீங்கன்னா, மறுபடியும் தான் உள்ள வச்சுட்டாங்க. இன்னைக்கு மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பியர்னஸ்ங்க. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு கடுமையான ஒரு செல்லிங்கு. இங்க பார்த்தாவே தெரியும். கேஇசி இன்டர்நேஷனல் நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. இங்க பாருங்க செல் ஆன் ரைஸ் ஒரு 10% 20% ஏறுன உடனே செல் பண்ணி முடிச்சிடுறாங்க முக்கியமா. நியூ ஜெயின் சாஃப்ட்வேர் நம்ம அடிக்கடி டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு. பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு லோ ரேட்ல தான் கிடைக்குது. இங்க பாருங்க. லாங் சைடு வேல தான் போயிட்டுருக்கு இந்த ஸ்டாக்கு. ஒரு மிட் கேப்பு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம டிஸ்கஸ் பண்ற ஸ்டாக்கு ஜோதி லேபு. ஜோதி லேப் வந்து பார்த்தீங்கன்னா, அடுத்த சப்போர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கன்டினியூவா வந்துட்டுருக்கு. இங்க தான் இருக்கு அடுத்த சப்போர்ட்டு. இந்த லைன் ஏரியால தான் இருக்கு. இன்னைக்கு எல்லாமே இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷர் தான். டாடா மோட்டார்ஸு, டாடா ஹோட்டலு, அப்புறம் இந்தியன் ஹோட்டலு எல்லா ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல இருக்கு. அதனால வந்து இங்க பாருங்க. பிரிசிஷன் ஒயர் நல்ல ரீசென்ட்டா நல்ல ஒரு ரிட்டர்ன் குடுத்த ஸ்டாக்ன்னு சொல்லலாம். அங்க பாருங்க அதெல்லாம் 9% நல்ல ஒரு செல்லிங் பிரஷர்ல தான் இருக்கு. அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. பயப்படாம இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் எப்பவுமே ரிஸ்க் தான். ஆனா நீங்க நல்ல ஒரு ஸ்டாக்க வாங்கி வச்சிருந்தீங்கன்னா, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிட்டர்ன் கிடைக்கும். அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெறைய லார்ஜ் கேப் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில இருக்கு. அதனால நீங்களும் அனலைஸ் பண்ணி பார்த்து தான் இன்வெஸ்ட் பண்ணணும். நான் சொல்றதுக்காண்டிலாம் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. நீங்களும் சொந்தமா அனலைசிஸ் பண்ணி, அதோடைய பேலன்ஸ் ஷீட்டு, அதோடைய வேல்யூவேஷன், ஃபண்டமெண்டலா எப்படி இருக்கு, புரமோட்டர் எப்படி இருக்கா, ரிசல்ட் எப்படி குடுத்துருக்காங்க, அது எல்லாமே பார்த்து பொறுமையா இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்துங்கிறது லாங் டெர்ம். இன்னைக்கு வாங்கி நாளைக்கு விக்கிற கதை கிடையாது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே ரொம்ப ரொம்ப பொறுமையான முக்கியம். அதனால கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நெறைய ஸ்டாக் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 10 ஸ்டாக் மேல பார்த்துருக்கோம். ஒரு டாப் 10 ஸ்டாக்கும் பார்த்துருக்கோம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லாங் டெர்ம் ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஸ்டாக்கு தான். அதனால நீங்க கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. நம்ம டிஸ்கஸ் பண்ற பிஎல்எஸ் அதுவும் பாருங்க முக்கியமான சப்போர்ட் ஏரியால தான் இருக்கு. எங்கேயுமே போல. அதனால வந்து கவனமா இன்வெஸ்ட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆட்டோ மோட்டார்ஸ்ல வந்து பாருங்க, ஹீரோ மோட்டார்ஸ்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷரு. ரிலையன்ஸ்லாம் இன்னைக்கு நல்ல ஒரு செல்லிங் பிரஷருங்க.
ரிலையன்ஸ் வந்து பார்ப்போம் பாருங்கள். ரிலையன்ஸை பாருங்கள். இன்றைக்கி ரிலையன்ஸ் பற்றி 2% இங்கே பாருங்கள். முக்கியமான ஒரு சப்போர்ட் இது. நம்ம எப்போ இந்த சப்போர்ட்டை போட்டிருந்தோம் ஞாபகம் இருக்கா? நிறைய நபர்கள் கேட்டீங்க ரிலையன்ஸ் எங்கே வரும்னு சொல்லிட்டு. கரெக்டாக பாருங்கள் அங்கே க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது நம்ம இப்போ வரையில நம்ம வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே தெரியும். 2 நாளைக்கு முன்னாடி நம்ம ரிலையன்ஸை பார்த்துருந்தோம். கரெக்டாக அந்த கோடு அப்போவே போட்டிருந்தோம். கரெக்டாக இன்றைக்கி அங்கே தான் க்ளோசிங் வச்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான சப்போர்ட்டு. இதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா அடுத்த சப்போர்ட் பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வரும். ரிலையன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய கம்பெனி. அதனால தான் இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் இந்த அளவுக்கு வந்து இறங்குறதுக்கு காரணம்னா வெயிட்டேஜ் கம்பெனியெல்லாம் நல்லா இறங்கியிருக்கு. ஓஎன்ஜிசி நல்ல ஒரு டிவிடெண்ட் கொடுக்குற ஸ்டாக்கு. அதுவும் நல்ல செல்லிங் ப்ரெஷராக தான் இருக்குது. ஐஓசி எல்லா ஆயில் செக்டாரும் கேஸ் செக்டாரும் ஐஓசி முக்கியமான ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் நிற்கிது. பிரேக் பண்ணால் கண்டிப்பாக ஐஓசி 100 கூட வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஆமாம் 2025 பிப்ரவரி லோட வரதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஏன்னா இப்போ முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா வந்து வெனிசுலாவை வந்து பார்த்தீங்கன்னா கேட்சப் பண்ணிட்டாங்க. அதனால் ஆயில் செக்டார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எல்லாம் வந்து கீழே டவுன் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திரபிரசாத் கேஸ் அதுவும் நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷர். கெயிலு நம்ம கன்சிடர் பண்ணுற ஸ்டாக்கு இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. நிறைய ஸ்டாக்குங்க லார்ஜ் கேப்பு, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு எல்லா ஸ்டாக்குமே நல்ல ஒரு வேல்யூஷனில் இருக்குது. நீங்களும் அனலைஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோவில் நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஜுகேஷன் பர்பஸ் தாங்க. நான் என்னோட நாலேஜை தான் ஷேர் பண்ணேங்க. நீங்கள் எந்த ஒரு ஸ்டாக்கை வாங்குறதாலும் விற்கிறதாலும் நல்ல ஒரு செபி ரிஜிஸ்டரை கேட்டு முடிவு பண்ணுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பட்டனை தட்டி விடுங்க. இன்னொரு அருமையான வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றி நண்பர்களே.